ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பர்கர் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஸ்பேச்சுலா தான் எடுத்திருக்கேன். இது பிளாஸ்டிக் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வளையும். பிளாஸ்டிக் வளையாது. இது சிலிக்கான் தான். அது நிறைய பேர் இது பிளாஸ்டிக்னு சொன்னதுனால நான் இது வளைச்சி காமிக்கிறேன். இது சிலிக்கான். இது உருகாது நம்மளுக்கு அடுப்பில் வச்சு கிண்டுறதுக்கு. இப்போ நான் ஒரு அடிக்கனமான சட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். அதே டேபிள் ஸ்பூன்லேயே இப்போ 12 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் 12 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இதை அந்த ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா, அப்படி இல்லைன்னா நம்ம கையில் கூட நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறோம். அந்த மாவை கட்டியாக இருந்துச்சுனாக்கா அப்புறம் நம்மளுக்கு கட்டியாக வரும். அதனால் கட்டி இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக நல்லா கரைச்சிக்கங்க. இது நான் இப்போ 10 பன் செய்கிறதுக்காக இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதே தான் 5 பன் செய்கிறதுனாக்க இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க எல்லாமே. நான் இப்போ இன்னும் அடுப்பை ஆன் பண்ணலை. சும்மா சட்டியை மட்டும் தான் வச்சுட்டு நான் கரைச்சிக்கிட்டு இருக்கேன் மாவை. நல்லா கரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சிக்கங்க. இனிமேல் தானே ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு அதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டுங்க. கட்டி படக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு மாவு வெந்து வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்க வெந்து வராது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இப்படி கட்டியாக வருது இல்லை, இதே அதோட பதம். இப்போ கொஞ்சம் வெந்துக்கிட்டு வருது. நல்லா கை எடுக்காமல் கிண்டுங்க. இது நல்லா இந்த மாதிரி இதுவாக சுருண்டு வரணும். நம்மளுக்கு ஒரு அல்வா பதத்துக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை உடனே நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சிடணும். நான் இன்றைக்கி இந்த பவுல் எடுத்திருக்கேன். இதில் இது ஃபுல்லாக எடுத்துடலாம். சூடோடே எடுத்துருங்க. சூடோடு இப்போ எடுத்தாச்சு. ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைட்டான ஒரு மூடி வச்சுருங்க. மாவு காஞ்சி போயிடக்கூடாது. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அது நம்ம கை வச்சு பார்த்தோம்னா பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். மிதமான சூடாக இருக்கணும் தண்ணி. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அது 1 கப் அளவுக்கு நான் அந்த சூடு தண்ணியை எடுக்கிறேன். அதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணியே சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போடுறேன். ஜீனியை போட்டுட்டு அந்த தண்ணியோட நல்லா ஃபஸ்ட்டு ஜீனியை கரைச்சிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸ்ட் நல்லா பொங்கி வரும். இப்போ தண்ணியில் ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் ஈஸ்ட்டு சேர்க்க போகிறேன். 4 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ 4 டீஸ்பூன் போட்டாச்சு. போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு துணியை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா சூடான இதுவாக இருந்தால் 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்துருச்சு ஈஸ்ட்டு. இந்த அளவுக்கு பொங்கி வந்தாலே போதுமானது. இப்போ மைதா மாவு எடுக்கிறேன். 4 கப்பு மாவு. நான் ஏற்கனவே 3 கப்பு போட்டுட்டேன். இது 4வது கப்பு இப்போ சேர்க்குறேன்னா. அதோட 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடுதலாக மைதா மாவு எடுக்கிறேன். இப்போ 8 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சு. இது 9வது போட்டாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடணும். இது அரை டீஸ்பூனுங்கிறதுனால நான் 2 தடவை உப்பு போடுறேன். இப்போ பால் பவுட்ரு, எந்த பால் பவுட்ரு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு எடுக்கணும். பால் பவுட்ரு போட்டால் தான் அந்த பன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் பால் பவுட்ரு சேர்க்குறேன். இப்போ நம்ம மைதா மாவு பேஸ்ட் பண்ணி வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கையை வச்சே பிசையுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒன்றா சேர்த்து பிசையணும். இப்போ நம்ம ஈஸ்ட்டு தண்ணியையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த தண்ணியே போதுமானது. நம்மளுக்கு தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். இதை நல்லா பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் பிசுன்னு கையில் தான் ஒட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் ஒட்டிட்டு தான் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு கவுண்டர் டாப் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல க்ளீனான இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயை தடவிட்டு அந்த நம்ம வச்சுருக்க மாவை அதில் போட்டு இழுத்து பிசையணும்.
பிசைய நம்ம கையில் ஒட்டி இருக்குது எல்லாமே நல்லா அப்படி கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கிட்ட ஆகும் பிசைகிறதுக்கு. அது வந்து கையில் ஒட்டாமல் வரணும், அது வரையில் நம்ம வந்து பிசையணும். அதுதான் அதோட இது மாவு பிசைகிறது. இப்போ பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்துருச்சு. நம்ம எந்த அளவுக்கு மாவு வந்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பன் வந்து சாஃப்டாக வரும். இடையில எண்ணெயை தொட்டுக்கிட்டு அந்த கவுண்டர் டாப்லையும் தடவிக்கங்க, கையிலையும் தடவிக்கங்க. தடவிக்கிட்டு இந்த மாதிரி சுருட்டி மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கீழே வந்து நல்லா அடிப்பகுதி வந்து இந்த மாதிரி மூடி விட்டுட்டு அப்படியே சுற்றி இது பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெய் ஒரு பவுலில் தடவிட்டு, அந்த பவுல் க்ளீனான பவுலில் எண்ணெயை தடவிட்டு அதில் வந்து நம்ம இது பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து அதில் வச்சிடலாம். வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா துணியை போட்டு மூடி வச்சிடணும். அது மேலே நான் ஒரு தட்டையும் போட்டு மூடி வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். நல்லா பொங்கி வரணும் மாவு. பாருங்கள் எப்படி டபுள் ஆகி வந்திருக்குதுன்னு. சூப்பராக பொங்கி வந்துருச்சு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெயில் காலமாக இருந்தால் நல்லா பொங்கி வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை பார்த்துக்கங்க நீங்கள். இப்போ திரும்ப கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு நான் வந்து கையில் எல்லாம் நம்ம வந்து பிக்கக்கூடாது. ஏன்னா அந்த உள்ள காற்று வந்து இதுவாயிரும். அப்புறம் நம்மளுக்கு வந்து பன் வந்து சாஃப்டாக வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ணினா தான் நம்மளுக்கு வந்து அந்த பன் வந்து அப்படி சாஃப்டாக நல்லா ஓட்டையாக வரும். இப்போ வந்து பாதி மாவை நான் வந்து எடுத்துகிட்டு திரும்ப அந்த தட்டிலே வச்சுறேன், காஞ்சி போயாமல் இருக்கிறதுக்காக. வச்சுட்டு மிச்ச பாதி மாவில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து அடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாதி மாவில் நம்ம வந்து அதை வந்து திரும்ப இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக சுருட்டிக்கங்க. சுருட்டிட்டு இப்போ அதுவையும் அந்த கத்தியை வச்சே நான் வந்து 5 பன்னாக கட் பண்ண போகிறேன். ரொம்ப போட்டு அழுத்தி பிசையக்கூடாது. பாருங்கள் கத்தி வச்சே இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். 5 இதுவும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுவே இந்த மாதிரி சுருட்டி அப்படி மாவை வந்து நான் பண்ணுறது பாருங்கள். அதே மாதிரி கையை வச்சு நீங்களும் செய்யுங்க. அப்போ தான் வந்து பன் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஓட்டையாக அழகாக பொங்கி வரும். இந்த மாதிரி சுற்றி இது பண்ணிவிட்டு அடியில் உள்ளதை வந்து நல்லா அந்த ஓட்டை இல்லாமல் பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் 5 பன்னு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகணும். இப்போ 2வது இதுவையும் நான் வந்து எடுத்து அதுவே அதே மாதிரி 5 பன்னாக செய்ய போகிறேன். அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு சுருட்டி வச்சுருங்க. இது வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட இந்த ரெசிபி, பன்னு ரெசிபி போடுங்கன்னு. அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த பன்னு வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நான் வந்து அவனில் உள்ள ட்ரே தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் தடவிட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுட்டேன். இப்போ நம்ம பொங்க வச்சுருக்கோம்ல 1 மணி நேரம், அந்த பன் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருசாகி வந்திருக்குது. இப்போ அதில் வந்து 5 மட்டும் நான் அந்த மாதிரி இடைவெளி விட்டு வைங்க. ஏன்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து பெருசாக வரும். இப்போ நான் இந்த பன்னில் வந்து முட்டை சேர்க்காததுனால மேலே கோட்டிங்க்கு வந்து பால் தான் வந்து எடுத்திருக்கேன். முட்டை சேர்த்து செஞ்சுருந்தோம்னா முட்டையவே நம்ம மேலே வந்து தடவலாம். இப்போ பாலை தடவுங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் காஞ்சி போயிடாமல் தடவிட்டு அது மேலே வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளை எள் சேர்க்க போகிறேன். எள்ளை வந்து அதே மாதிரி தூவி விட்டுருங்க. அப்போ தான் பர்கர் பன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எள் போட்டோன்னா. இப்போ வந்து அவன் வந்து 200 டிகிரியில் வந்து நான் வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 20 நிமிஷம் நம்ம வந்து பன்னை வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வேக வச்சு. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. அது செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளர வந்து மாவு எதுவுமே கையில் ஒட்டாமல் வரணும். வந்துச்சுன்னா பன் வந்து வெந்துருச்சு. எனக்கு வந்து கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு இது வேகிறதுக்கு. அது வெந்தது உடனே நம்ம என்ன பண்ணிடணும், வெளியில் எடுத்துகிட்டு பட்டர் அப்படி இல்லைனாக்கா எண்ணெயே கூட மேலே வந்து தடவி விட்டுருங்க சூடோடு. ஏன்னா அப்போ தான் காஞ்சி போயிடாமல் இருக்கும். சூடோடு தடவிட்டு நம்ம உடனே ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. நல்லா அப்படி சாஃப்டாக வரும். அப்போ தான், இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து பன் வந்து காஞ்சி போயிடும். அதனால் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் வெளியில் நல்லா வெந்து வந்திருக்கு. கீழேயுமே கருகி போகாமல் நம்மளுக்கு சூப்பரான பன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.